வேளச்சேரி தொகுதி ஒரு பாதுகாப்பு இல்லாத தொகுதியா மாறிக்கிட்டே வருது. திராவிட ஆட்சியில மது, கஞ்சா, போதைப்பொருள் இதெல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்குது. மளிகை கடையில எப்படி கிடைக்குது? அது மாரி ரொம்ப சுலபமா கிடைக்குது. ரொம்ப எளிதாவும் கிடைக்குது. திருத்தணியில எப்படி நடந்துச்சு? சரி, நேத்து திருத்தணி, இன்னைக்கு வேளச்சேரி, நாளைக்கு நாளைக்கு உங்க ஏரியாவா கூட இருக்கலாம். உங்க தொகுதியா இருக்கலாம். இனிமேலாவது திமுக, அதிமுகன்னு பெரிய கட்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்க ஏரியால இருக்கிறவங்க தகுதியானவங்க உங்க தொகுதியில யாரு சுயேட்சையா கூட நிக்கலாம். அவங்க நம்மள குறையெல்லாம் கேட்பாங்க. நம்ம தட்டி கேட்கலாம். ஏதாவது தப்புன்னா தட்டி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஓட்டு போடுங்க. எல்லா விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியாது. அதனால நம்ம ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறோம். சனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர நாயகனா தேர்ந்தெடுத்து நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு நம்ம குடுக்குறோம் ஆட்சிய. அப்போ அவங்கள கேட்க முடியுதா நம்மளால? அவங்களே தப்பு பண்ணாங்கன்னா, வேலியே பயிர மேய்ஞ்சதுன்னா அப்ப நீங்க தட்டி கேட்கிற ஒரு ஆள நீங்க சுயேட்சையா கூட இருக்கலாம் அவங்க. உங்களால அவர கேள்வி கேட்க முடியுமா? அப்படின்னு பாருங்க. மாற்றம் வேணுமா? நீங்க வேட்பாளர சந்திச்சு, உங்க குறைகள சொல்லி தட்டி கேட்க முடியுமா? அந்த மாரி ஒரு மாற்றம் வரணும். உங்களுக்கு மாற்றம் வேணுமா? அதுதான் சரியான விடியல். அதுதான் நேர்த்தியான விடியல். அதுதான் எல்லாருக்கும் விடியலா அமையும்.